ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்எம்எஸ் பாட்காஸ்ட். திஸ் இஸ் சூரஜ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிஜே நந்து ஓவர் ஹியர். ஸோ டிஜே நந்து பற்றி சொல்லணும்னா ஹீ ஹேஸ் பீன் டூயிங் டிஜேயிங் ஃபார் த பாஸ்ட் நிறைய வருஷங்களாக பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் கோயம்புத்தூரில். நிறைய காலேஜ் ஷோஸ் ஆகட்டும் சரி, நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்டார் மெம்பராக இருக்காரு. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் நந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ நந்து, இப்போ நம்ம வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ராக்டிவ் செஷன். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் பேசிட்டு மட்டும் இருக்காம நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து காட்ட போகிறோம் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி, அண்ட் நம்ம டிஜேயோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஷோ எப்படி போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஜே ஓரியன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்துட்டு உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தலாமா? கண்டிப்பாக சார். சூப்பர். ஸோ ஹாய், வணக்கம். நான் உங்கள் டிஜே நந்து ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே வந்து டிஜே நிறைய ஷோஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ டெலிவிஷனில் இருக்கட்டும், லைவ் ஷோஸாக இருக்கட்டும், டிஜேஸில் நிறைய விதம் இருக்குது. நம்ம வந்து கிளப்பிங் டிஜே பார்க்கலாம், ஸோ கமர்ஷியல் ஈவெண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஸ்பெசிஃபைடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டிஜேஸ்க்குன்னு ஒரு தனி யூனிக் ஸ்டைல் இருக்குது. ஒவ்வொருத்தரோட பிளேயிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டிஜேக்கும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் அவங்களோட டேலண்ட்டு. பட் கோயம்புத்தூர் வந்து டிஜேஸ்க்குன்னு வந்து ஒரு ரொம்ப பெரியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு இடம், ஒரு தாய் பூமி மாதிரி. எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே டிஜே இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்டே இருக்காது. ஸோ டிஜேன்றது ஒரு முக்கியமான ஒரு ரோல் எல்லாத்தோட இதுலேயுமே. கண்டிப்பாக. என்னோட மைண்டில் ஃபர்ஸ்ட் வர கொஸ்டின், ஹவு டிட் இட் ஆல் ஸ்டார்ட்? இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி? உங்களை வந்து எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு? எஸ்பெஷலி டிஜேக்குள்ளே வரதுக்கு உங்களை எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு? ஆக்சுவலாக நான் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு சின்ன கிராமம், குன்னூரில். ஸோ அந்த கிராமத்தில் வந்து இங்கே எக்ஸ்பெஷலாக வந்து நாங்கள் வந்து அந்த கானா சாங்ஸ் அந்த கிராமத்துக்குள்ளே வந்து பாடிட்டுருப்போம். எனக்கு ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே. பட் கிளாஸஸ்லாம் போனேன், சர்டன் பீரியட் வரைக்கும் தான் எனக்கு போக முடிச்சு. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்னால வந்து ஃபீஸ்லாம் கட்ட முடியாததுனால அப்படியே நான் வந்து வைண்ட் அப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், ஸோ அந்த சின்னதாக அந்த டோலக் ப்ளே பண்ணுறது, ஸோ அந்த பஜனைலாம் சொல்லுவாங்க, அதுலேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து டிஜேன்றது ரீமிக்ஸ் எல்லாம் யூடியூப்பில் அதிகமாக கேட்பேன். கேட்கும்போது தனி யூனிக், அது எப்படி பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா. ஸோ அந்த இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஓகே நம்ம டிஜே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12th முடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து குவாரண்டைனில் இருந்தது. குவாரண்டைன் இருக்கும்போதே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தேன். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் வந்து அப்போ அந்த எக்ஸாம்லாம் வருமே, உங்களுக்கு தெரியுமே எக்ஸாம் பற்றி. அதுலேயே 2 பேப்பர் போயிடுச்சு. வந்து அப்படியே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே இருந்தால் நம்ம வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ புதுசாக கற்றுக்கணும் அப்படின்றபோது எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் சடனாக வந்து நாங்கள் அந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளாடுவோம். அப்போது அதில் வந்து நம்ம தலைவர் ஆலாக் அவர் வந்து டிஜே. ஆமாம். அப்போ அவரோட இது பிளேயிங்கு, அப்புறம் அந்த இது பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ்லாம் வந்து இன்ஸ்டாலலாம் போவார். டுமாரோ லேண்டில் ப்ளே பண்ணுறது எல்லாமே பார்த்து ஸோ அவரோட இன்ஸ்பயரால் தான் சார் ஓகே நம்மளும் வந்து சாங் ப்ரொடியூஸ் பண்ணணும், ரீமிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து டிஜேங்கிறது வந்து நாட் ஓன்லி பிளேயிங் எ மியூசிக், இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு வர பீப்புள்ஸை எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ஸ்மூத்ஃபுல்லாக என்ஜாயபுளாக கொண்டு போகிறோமோ, ஸோ அதை வந்து அந்த ஹேண்டலிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய விஷயம். மோஸ்ட் ஆஃப் த டிஜேஸ் வந்து நான் பார்ப்பேன், நல்லா டிஜேஸோட பிளேயும் பார்ப்பேன். அவங்களோட ஹேண்ட்லிங் ஆஃப் த க்ரௌடு எல்லாமே அவசரமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிது டிஜேக்குள்ளே வந்தது. ஆக்சுவலாக ட்ரம்ஸ் ப்ளே பண்ண முடியாதனால சின்ன கன்சோலாக வச்சு இதே மாதிரி 2 ஒரு நியூ இயர் ஈவெண்ட் தான் நாங்கள் பண்ணோம் எங்கள் ஏரியா பசங்களோட. இந்த பக்கம் 2 டாப்பு, இந்த பக்கம் 2 டாப்பு, அப்படி தான் சின்னதாக ஒரு மூலையில் ஆரம்பித்து ஸோ இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு. ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து, ஸோ அதில் இருக்கிற ஈவெண்ட் மேனேஜர்ஸ், இங்கே வந்து ஒரு டிஜே ஒருத்தர் இருக்கு, அவர் தான் என்னை வந்து கோயம்புத்தூருக்குள்ளே, அவர் பேர் கௌரி. ஸோ அவர் தான் என்னை வந்து இந்த கோயம்புத்தூருக்குள்ளே வந்து இன்ட்ரோ கொடுத்ததே. நைஸ், சூப்பர். ஸோ உங்களோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷனுங்கிற விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. பட் நீங்கள் ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இனிஷியல் ஸ்டேஜஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஸ்டார்ட் பிளேயிங் நியூ இயர் ஈவெண்ட்ஸ். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃப்ட் கற்றுக்கிறதுன்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விதமான ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, வி இன்வெஸ்ட் சம்திங் டு லேர்ன் இட். ஸோ இந்த டிஜேயிங்னு வரும்போது
கன்சோல், லேப்டாப், சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹவு டிட் யூ ஃபிகர் இட் அவுட் அண்ட் அது கத்துக்கிறங்கிற அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது ஸ்டார்டிங்ல? பை லேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து மணி தான். மணி இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சின்னதாக இந்த வீடியோஸ் க்ரோமில் போட்டால் நம்ம ப்ரௌஸ் பண்ணாலே நமக்கு வந்து எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணணும். ஸோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து சோஷியல் மீடியாவே நம்ம நம்பி எதுவுமே நம்ம இறங்க முடியாது. நம்ம ஒரு சின்னதாக கன்சோல், நான் அந்த கன்சோல் வாங்குறதுக்காக சின்ன கேட்ரிங் ஈவெண்ட்ஸ், அந்த பில்டிங் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போய் ஒரு கன்சோல் ஒன்று வாங்கினோம். ஸோ எங்கள் வீட்டில் முழுக்க அவங்க சப்போர்ட்னால தான் அந்த கன்சோல் வாங்கி சின்னதாக நானே கற்று, ஸோ பீட் மேட்சிங்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்புறம் நானே ஒவ்வொரு இதாக பார்த்து நானே மேட்சிங் பண்ணி கற்றுக்கிட்டது தான். ஸோ அது கற்றுக்கிட்ட பின்னாடி தான் அப்புறம் வந்து வெளியே அவுட்ரு ஈவெண்ட்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு போனவொடனே ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்ட்டு எடுத்தோடனே காலேஜ். ஐயோ! பட் ஆனால் அந்த காலேஜ் ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா சேர்த்து வச்சு வாங்கினீங்கன்னு, எல்லாருக்குமே எல்லா டிஜேஸ்க்குமே எனக்கு எஸ்பெஷலி எனக்கு க்ளோஸாக தெரிஞ்ச எல்லா டிஜேஸ்க்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் கன்சோல் வந்து ஒரு ரொம்பவே அது ஒரு ஃபேவரட்டான கன்சோல். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கன்சோல் எதுவாக இருந்தது? DTJ FLX 4. அது அப்போதான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண உடனே நான் ஃபர்ஸ்ட்டாக பெங்களூருக்கு போயிட்டேன். சூப்பர். ஸோ அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்தீங்களா அந்த ஒரு டைம்ல? ஓ நைஸ். அது போக நான் வச்சு சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் ஃபேமிலி சைட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பர். ஸோ என்னோட ஃபாதர், அப்புறம் என்னோட சித்தி, அப்புறம் அவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே. நைஸ், ரியலி கிரேட். பிகாஸ் வீட்டில் சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியல் எஸ்பெஷலி ஃபார் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க வரதுக்குள்ள நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஷோ? உங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு எப்படி இருந்தது? அண்ட் அங்கே நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய புதுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டிஜேவா உங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ, வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஷோ? என்னோடய ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் படித்த காலேஜில் சங்கராவில் தான் நான் படித்தேன். ஸோ அங்கே தான் வந்து கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு நடத்துவாங்க. எல்லா காலேஜ்லேருந்தும் வந்து இங்கே வந்து எங்கள் காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இன்டர் காலேஜ் ஈவெண்ட். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து அந்த சின்ன கன்சோலை வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஈவெண்ட் எனக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன வந்து இந்த கிராமப்புறத்தில் வந்து சின்ன அந்த கெட் டுகெதர்லாம் நடத்துவாங்க. அதில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், அவங்க ஆடியன்ஸ் சைடில் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு செட் ஆகும். இப்போ 1000 பீப்புள் வராங்கன்னா 1000 பீப்புளும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. என்னை திட்டுவாங்க, என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த காதில் வாங்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு ஒரு சிலர் வந்து நம்மகிட்டே டேரெக்டாக அப்ரோச் பண்ணுவேன், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம். நான் வந்து காமாக கேட்டுப்பேன், ஓகே நம்ம வந்து அந்த அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு என்னையவே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். அப்படி பண்ணி தான் இந்த என்னோட ஃபஸ்ட்டு ஷோ வந்து காலேஜ் ஈவெண்ட் தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாம் நல்லா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இப்படி சைடில் நின்றுட்டு இருக்கேன், என்னடா பண்ணுறது. கை ஆக்சுவலாக இப்போ நார்மலாக இருக்குது, என் கையில் அப்படியே பலன்னு வாழ்தான். அங்கே இருக்கோம், எனக்கு எதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு. ஐயா இல்லைங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் எதாவது போய் பாருவேன். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு வந்து ஃபஸ்ட் ஷோ அதனால் இந்த ஷோவீரிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து சும்மா அப்படியே ப்ளே பண்ணேன். அப்புறம் அந்த க்ரௌடோட பல்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்புறம் பிடிச்சி அப்புறம் வந்து ஸ்டாஃபுங்களாம் இருந்தாங்க, அப்போ வந்து இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணனால தான் வந்து அதுக்கப்புறம் வந்து க்ரௌடு அந்த ஈவெண்ட்டே ஒரு பிளாஸ்ட்டாக போச்சு. அப்போ வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு அங்கீகாரம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சப்போர்ட், ப்ரோ நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு மனசுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. சூப்பர். ஸோ வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் காலேஜ் ஈவெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நமக்கு தெரியும் காலேஜ் க்ரௌடு வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் லைக் உங்களுக்கு நடந்த ஏதாச்சும் ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ ஏதாச்சும் ஷேர் பண்ணலாமா நம்ம கூட? கண்டிப்பாக. அந்த ஈவெண்ட் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்டானா என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய பேசிக் லேப்டாப் தான் வச்சுருந்தேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்போவுமே அது வந்து நான் வந்து ஆரம்பித்தது ஒரு பேசிக்கான கண்ட்ரோலர், பேசிக்கான லேப்டாப். ஈவெண்ட் ஓடிட்டுருக்க சடனாக லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ! அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஈவெண்ட்டை வந்து நான் என்னென்னமோ பயந்துட்டு இருந்தேன். காட் கிரேஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு லேப்டாப் வச்சுருந்தான். அதில் நாங்கள் டக்குன்னு சாஃப்ட்வேர் ஏற்றி நாங்கள் அதில் சாங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் இது பண்ணோம். அதோட முக்கியமான என்னதுன்னா, அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து புது காலேஜுக்கு வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணலான்னு வந்திருப்போம். ஆனால் எங்கள் காலேஜில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ். ஸோ அது கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணேன், ஸ்டாஃப் கொஞ்சம் வெளியே போனவுடனே நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக நான் வந்து
என்கேஜ் பண்ணேன். அப்புறம் க்ரௌடை வந்து அப்படியே புல் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக எடுத்துகிட்டு போகும்போது, இப்போ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ, நீங்கள் எப்படி ப்ரோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே இப்படிலாம் ப்ளே பண்ணுறீங்களே உண்மையிலுமே. ஒவ்வொரு காலேஜில் சர்டன் ரூல்ஸ் இருக்கும். நார்மல் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணோம். அந்த 18+ கண்டென்ட்லாம் வந்து இது நான் என்ன பண்ணிட்டேன், 18+ கண்டென்ட்டில் இருக்க அந்த சாங்ஸை வந்து அந்த பிஜிஎம்ஸ் மட்டும் இருக்கும் இல்லைங்களா, அந்த குத்து பிஜிஎம்ஸ் அதை மட்டுமே ஒவ்வொரு பாட்டிலேருந்து எடுத்து எடுத்து அது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிஜிஎம் தான் அந்த அன்னைக்கு ஒரு ஹைலைட்டாகவே இருந்துச்சு. என்னோடய க்ரியேட்டிவிட்டின்றது அதுதான். நான் வந்து அங்கே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டினா இப்படி தான் வந்து பீப்புள்ஸ் கிட்டே ரீச் ஆகுமோ அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணம் அது கூட சொல்லலாம். சூப்பர் சூப்பர். ஸோ காலேஜ் க்ரௌட் பற்றி பேசினோடனே அடுத்த ஒரு இது வந்து திடீர்னு எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு டிஜேக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் வென்யூ இல்லை ஒவ்வொரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஆடியன்ஸாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு லைவ் இந்த மாதிரி லைவ் ஈவெண்ட்ஸ், காலேஜஸ்ஸு, கல்ச்சரல்ஸ் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். சில பேருக்கு தே ப்ரிஃபர் டு பிளே இன் பப்ஸ், தே ப்ரிஃபர் டு பிளே இன் கிளப்ஸ், அந்த மாதிரியான ஒரு செட்டிங்கில் ப்ளே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நீஷான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் நீஷ் ஆஃப் ஸ்பேஸ்? இஸ் இட் கோயிங் டு பி லைவ் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸா, இல்லை வந்துட்டு இஸ் இட் கோயிங் டு பி பப்ஸ், இல்லை இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? வாட் இஸ் யுவர் நீஷ்? ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே வந்து லைவ் ஈவெண்ட்ஸ், கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் நம்ம நிறைய கற்றுக்கலாம். டிஜேன்றது வந்து டே பை டே நம்ம என்ன கற்றுக்குறோமோ லைவில் கிளப்பிங்கில் பண்ணலாம். ஸோ கிளப்பிங் டிஜேஸ் ஆல்சோ ஆல் ஆர் வெரி குட் இன் இந்தியா பிளேயிங். கிளப்பிங்கை விட நம்ம வந்து வெளியே ஈவெண்ட்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது நிறைய வந்து நம்ம ரீச் அவுட் ஆகலாம். டிஜேவாக இருக்கட்டும். ஸோ நம்ம நிறைய பேர்த்த பார்க்கலாம், நிறைய பேர்த்த கூட கம்யூனிகேட் ஆகலாம். ஸோ அவங்க வந்து நம்மளை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, உங்களோட பிளேயிங் நல்லா இருக்குது, ஸோ அடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய கற்றுக்கலாம். அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்கள எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி சாங்ஸ் போடுறோம், அதுக்கு எப்படி ரிலேட் ஆகுறாங்க. ஸோ கவுண்டர்ஸாக இருக்கட்டும், கவுண்டர்ஸை வந்து டிஜேஸில் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அது வந்து டிஜேஸ்குள்ளே வர டிஜேன்றது வந்து மிக்சிங் அண்ட் ஸ்க்ராட்சில் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ க்ரௌடு என்ன பண்ணுறாங்கன்னா கவுண்டர்ஸ் தான் விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக கவுண்டர்ஸ் பார்த்தா ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆக்கிட்டோம் இப்போ. ஸோ அந்த போடுறனால தான் வந்து க்ரௌடு வந்து ஸோ கவுண்டர்ஸ் மட்டுமே மேண்டேட்டரி கிடையாது. வந்து நம்ம அதை மியூசிக்கால் நம்மளை வந்து எப்படி நம்ம வந்து ரீச் அவுட் ஆகுறோமோ அதுதான் வந்து டிஜே. அதான் நான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுவாக தான் இருந்தது. ஸோ இப்போ நிறைய ஜென்ரிக்கான க்ரௌட் கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா வாட் இஸ் டிஜேயிங், உங்களுக்கு டிஜேயிங்னா என்னென்ன ஞாபகம் வரும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு அது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா தெரியல, பட் எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்துட்டு கவுண்டர்ஸ் அண்ட் ஒரு யாராச்சும் ஒருத்தங்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாராச்சும் வராங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக பாட்டு போடுறது. ஸோ அதுதான் டிஜேங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது மட்டுமே டிஜேயிங் கிடையாது இல்லையா? ஸோ டிஜேயிங்கோட வேறு ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன, லைக் வாட் டு யூ டூ எஸ்பெஷலி ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது சரி, இல்லை வென் யூ ஸ்டார்டிங் டு பிளே அ செட், வாட் இஸ் யுவர் திங்? நீங்கள் இந்த விஷயம்லாம் வந்து ஸ்டீரியோடைப்பாக இருக்குது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தான் வந்துட்டு டிஜேயிங்னு கண்டிப்பாக உங்களோட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் டு ஷேர் தட் வித் அஸ். குட் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து டிஜேன்றது வந்து 90s வந்து ஆரம்பிச்சது. அது வந்து பாப்புலர் ஆனது வந்து 90s 40ஸ்லேருந்து 90s 70ஸ்ல வந்து ஒரு கிளப்பிங்கை வந்து ஹிப்ஹாப்ஸ் ஹிப்ஹாப் டிஜே அப்படின்னு சொல்லி ஸ்க்ராச்சிங் பண்ணி அப்போலாம் வந்து டிஜேன்னு வந்து சிடிஸில் பார்த்துருப்பீங்கல்ல, சிடிஸில் தான் ப்ளே பண்ணோம். ஸோ நான் வந்து என்னோட ஒன்ஸ் தான் எனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஈரோட்டில் ஒருத்தர் தெரிஞ்ச டிஜே இருக்காரு. ஸோ அவர் மூலியமாக நான் வந்து அந்த ஸோ நீங்கள் சொல்கிறது ரெக்கார்ட், அந்த பழைய வினைல் ரெக்கார்டில் வந்து 2 கேஸ்ட் இருக்கும். நம்ம டக்குன்னு அப்போ அவங்க அந்த பழைய டிஜேஸ்க்கும் இப்போ இருக்கிற டிஜேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வந்துச்சு, இந்த ஒரு லேப்டாப்பில் அடங்கிடும். அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு ஜேர்னலுக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து யூனிக்காக இருப்பாங்க டிஜேஸ். கேஸ்ட் ப்ளே பண்ணும்போது வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு இதில் ரேலாக தெரியும், அடுத்தடுத்த சாங்கில் தெரியும், அதில் கேட்க தெரியாது. வெறும் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கேட்க முடியும். பிகாஸ் நான் ஏன் அது கேட்டேன்னா, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ரெக்கார்டுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் வினைல்ஸாக இருக்கும், ரேண்டமாக சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி எந்த வேவ் பேட்டர்ன்ஸ் எதுவுமே தெரியாமல் அப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ அதுலேருந்து இப்போ எவால்வ் ஆன ஒரு ஆர்ட் ஃபார்மாக நீங்கள் டிஜேங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஹவு ஹேஸ் இட் இம்ப்ரூவ்ட்? அண்ட் எஸ்பெஷலி நம்ம வந்துட்டு இப்போ சொல்லும்போது வி ஆர் லுக்கிங் இன் டு ஹிப்ஹாப் ஆகட்டும் சரி, இதெல்லாமே வந்து வெஸ்டர்னைஸ்டான ஃபார்ம்ஸ். ஸோ எப்படி டிஜேயிங் வந்து
தமிழ் ஆடியன்ஸ், எஸ்பெஷலி சவுத் ஆடியன்ஸ், இந்தியன் ஆடியன்ஸ்க்கு அது எப்படி அடாப்ட் ஆச்சு அண்ட் ஹவு டு யூ see that adaptation? அந்த அடாப்டேஷன் எப்படி வந்துச்சுன்னா, நிறைய தமிழ்நாட்டு பீப்புளுக்கு வந்து டிஜேன்றது வந்து கிளப்பிங்கில் பெரிய பெரிய விஐபி ஈவெண்ட்ஸில் மட்டும்தான் அவங்க டிஜே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ இதுக்கு டிஜே வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வந்து சின்னதாக வந்து இந்த மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லலாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ண தான் இப்போ டிஜே வந்து மேரேஜ் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லையும் தமிழ் பீப்புளை வந்து டிஜே இருந்தால் ஒரு ஹைப் இருக்கும். இப்போ ஒரு கோயில் திருவிழாவே வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அதுக்கெல்லாம் ஜமாப் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன் இப்போது காலம் இருந்தது. இப்போது டிஜேக்கு மாறிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாங் மூலியமாக நம்ம வந்து அவரை எந்த அளவுக்கு வந்து பூஸ்ட் பண்ண முடியுமோ, சாங்ன்றது ரொம்ப ஒரு ஹியூமன்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு திங். ஸோ ஒரு லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் அந்த சாங்கு தான் வந்து ரெக்கவர் பண்ணும், ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்கும் சாங். ஸோ ஒரு டிஜே என்ன பண்ணுவார்னா, அந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்களோட சுச்சுவேஷன் எப்படின்னு புரிஞ்சுப்பாங்க, முன்னாடியே வருவாங்க, அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு டிஜேவாக இருந்தாலும் அனலைஸ். ஸோ அந்த பீப்புளுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கிராஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃப்ரம் வெஸ்டர்ன் ஹிப்ஹாப்பில் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக டிஜே இங்கே இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்து கோவில் திருவிழாட்டும் சரி, இங்கே வந்து ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸில் அந்த மாதிரி, ஸோ இட் ஹாஸ் க்ரோன் இன் தட் வே. ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங் ஃபார் மீ, எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்ம் இவ்வளோ தூரம் எவால்வ் ஆன ஒரு விஷயம். ஸோ யா, இனஃப் ஆஃப் டாக்கிங். நம்ம வந்துட்டு ப்ளீஸ் டு ஷோ அஸ், ஏன்னா டிஜேயிங் வந்துட்டு நீங்கள் ஹவு டு யூ டூ அண்ட் ஹவு டு யூ மிக்ஸ் ட்ராக்ஸ், ப்ளீஸ். ஷோர் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து டிஜேன்றது வந்து நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரிஜினல் சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கும் நம்ம ரீமிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம ரீமிக்ஸ் பண்ணி கேட்கும்போது பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ஹியரிங் தே ஃபீல் யூனிக். ஏன்னா டிஃப்ரெண்டாக பண்ணுறானே, இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கே, அப்போ தான் வந்து சரி கேட்போம் அப்படின்னு. ஒரு ஈவெண்ட்டில் அப்படி தான் நார்மல் சாங்ஸ் ஒரு டிஜே இருந்தார். ஸோ அவர் ப்ளே பண்ணிட்டு போயிட்டு நான் அடுத்த செட்டு அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எல்லாரும் ப்ளே பண்ணுற, நீயும் அதை தானே ப்ளே பண்ண போகிற அப்படின்னு. சார் வெயிட் அண்ட் சி சார், நீங்கள் உங்களுக்கு வந்து 90s சாங்ஸ்லாம் பிடிக்குமா? கண்டிப்பாக நல்லா பிடிக்குமே. அப்போ நான் அந்த ஜன்னலாம் நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் உட்காந்துங்க அப்படின்னு. சரி ஓகே சார், நான் அப்படின்னு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் ப்ளே பண்ணி முடிச்ச ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த செட்டெல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சிருப்பேன். பா நீ எங்கடா இருந்த இவ்வளோ நாள், சும்மா இப்படி ப்ளே பண்ணுறியாடா அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து என்னை வந்து பர்சனலாக வந்து பேசி அப்ரிஷியேட் பண்ணி பண்ண போகிறேன். அந்த சாங்கை தான் இப்போ ப்ளே பண்ணுறேன். சரி, என்னோட ஓன் ரீமிக்ஸ் தான் நான் ப்ளே பண்ணேன். ஓகே சூப்பர். ஸோ ஆக்சுவலி இது வந்து இளையராஜா சாங், ராஜா சோழா சாங் கேட்டிருக்கீங்களா? ரைட்டு, எடுத்தோடனே ராஜாவா? ரைட்டு, ஓகே ஓகே.
சூப்பர். தேங்க்யூ. ஸோ தட் வாஸ் ரியலி கிரேட். அந்த ஒரு கான்ட்ராஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா? ஸோ நைஸ். அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டிஜே நந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். அதை பற்றி நான் இன்னும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஸோ கண்டிப்பாக. ஸோ இந்த தருணத்தில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஸோ இப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சடனாக வந்து நான் ஒரு டைமு சரி ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் லைஃப்பில். ஸோ ஏதோ ஒன்று சின்னதாக நமக்குன்னு உண்டு. ஸோ டிஜேன்றது மட்டும் இல்லாமல் ஸோ மியூசிக்கலாக லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் மியூசிக்கலாக நிறைய பேர்த்துக்கு வந்து வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு திங்கிங்கில் இருந்தேன். அப்போ சடனாக வந்து தூங்கிட்டு இருக்கும்போது சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நான் எங்கள் வீட்டில் போய் ஃபஸ்ட்டு சொன்னேன். எங்கள் அப்பாட்டையும் எங்கள் சித்திக்கிட்டையும் எங்கள் சித்தப்பா இருக்காங்க. ஸோ 3 பேர்த்துக்கிட்டையும் சொன்னேன். அவங்க ஒன்றுமே சொல்ல. இது மித்தவங்களாம் இருந்தால் இது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. பேசுவாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணேன், இதெல்லாம் எப்படா பண்ணுவேன், அதெல்லாம் செட் ஆகாதா அப்படின்னா. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. ஸோ அவங்க தான் நீ பண்ணுறா மகன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணு. ஸோ நான் வந்து அவங்ககிட்ட வந்து இந்த டாப்பிக்கே நான் சொல்லலை, நீ பண்ணுறா அப்படின்ட்டார் அவரால். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து டிஜேயில் வந்து நான் ஸ்டாப்பாக பை வாக்கிங்கில் 40 கிலோமீட்டர்ஸ் நடந்துக்கிட்டு பை பிளேயிங்கில் வந்து 15 ஹவர்ஸ் பிளேயிங்கில் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியாவில் யாருமே பண்ணது கிடையாது. வெளிநாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க, பட் வந்து இந்த ரெக்கார்ட் மாதிரி பண்ணது கிடையாது. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வந்து சும்மா ஸ்ட்ரீட்டில் ப்ளே பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு ரெக்கார்டாக வந்து ஒரு நான்ஸ்டாப்பாக மியூசிக்காக வந்து பண்ணுறது வந்து இதான் ஃபஸ்ட் டைமு. இது ஆக்சுவலாக நான் வந்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட் அண்ட் ரெக்கக்னிஷனில் தான் இந்த ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1 ஹவர் ப்ளே பண்ணியிருப்பேன். ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டேன். நடந்த பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே லைவ் கட் ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம வந்து சென்னைக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸை நம்ம லைவ் அமுச்சு விட்டுகிட்டே இருக்கணும். ஸ்டார் ஆப் மூலயமா நம்ம எவ்வளோ தூரம் வாக் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து அங்கேருந்து லைவ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே எங்கள் அப்பா வந்து கூட நடப்பார். அந்த ஒயர்லாம் பின்னாடி வந்து ஜென்செட்டு பவர் லைன் கன்சோலுக்கு ஸ்பீக்கர் அவுட்டு ஸோ எல்லாமே வந்து ஆட்டோவில் பின்னாடி வரும். எங்கள் சித்தி தான் வீடியோகிராஃபர். ஒரு சின்ன ஃபோனை வச்சு லைவை வந்து அவங்களுக்கு அமுச்சு விட்டு அவங்க வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆக்ஷனும் எல்லாமே அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இன்பிட்வீனில் எங்களுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வரும். அதுவும் வந்து இங்கேனா ஹில்ஸ் சைட்னா நம்ம வந்து ஒரு மட்டமான வந்து ஒரே ஸ்லோப்பாக போயிட்டு, அங்கே அப்படியே கிடையாது. ஃபுல்லாக வந்து ஹில் சைடு. ஒரு பக்கம் வந்து அனிமல்ஸோட இது இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கிளைமேட். ஸோ எங்கள் ஊர் வந்து திடீர்னு மழை வரும், திடீர்னு வந்து வெயில் அடிக்கும். நம்ம எதுன்னு வந்து கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுன்றது வந்து ரொம்ப வந்து அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப எல்லாமே வியப்பாக பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. பை த வே எனக்கு வந்து வீட்டோட சப்போர்ட் இருந்தனால வந்து எந்தவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப்பாக எனக்கு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டவுடனே எனக்கு காலெலாம் படுத்துருச்சு. நடு ரோட்லேயே போய் படுத்துட்டேன். ஐயோ கிவ் அப் பண்ணிடலாம் போதும் அப்படின்னு. அப்புறம் இல்லை, நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இன்புட் பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மீதி என்னோட 20 கிலோமீட்டர்ஸ் தானே, அசால்ட்டாக நடந்துடலான்னு இருந்தோம் அப்படின்னு நமக்கே அப்படியே மோட்டிவேட் பண்ணி ஸோ அந்த ஃபுல்லாக கவர் பண்ணி ஸோ அந்த ரோட்ஸ் எல்லாம் அந்த கிலோமீட்டர்ஸ்லாம் கவர் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். நைஸ், தட்ஸ் ரியலி கிரேட் திங். அண்ட் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்துட்டு யாராலும் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. பட் ஸ்டில் இட் இஸ் ரியலி கிரேட். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நந்து ஃபார் கம்மிங். அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஃபுல் ஃப்ளெஜ் செட் வந்து நாங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்துட்டு ப்ளீஸ் டூ கம் பை, ப்ளீஸ் டூ ப்ளே ஃபார் அஸ். ஸோ அது வரைக்கும் ரியலி தேங்க்யூ. இனியும் நிறைய ஸ்டேஜஸ் நிறைய ஷோஸ் பண்ணுங்கள். Hoping to see you in a bigger stage. So thank you. Yeah, so with that said, this is Suraj signing off. Thank you all so much for watching, and kudi sikra innoru video lo paapom. Until then, see you and tata, bye bye. ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும்